ஹாய். சாரி, இதை வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக தான் போடுறேன். இது வந்து நாங்கள் மதுரை கிளம்பணும். செட்டப்ஸ்லாம் பார்த்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆட்டோவை மினி ரூமாக ஆக்கிட்டோம். மயிலுப்பிள்ளை, இது எங்கள் வீட்டு மயிலுப்பிள்ளை ஃபஸ்ட்டு டைம் மதுரைக்கு வருது. ஒரே குசி, எங்களை விட அதுதான் ரொம்ப குசி. நைட்டு முச்சூடும் தூங்கலை. நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். நைட்டு 2 மணி 1 மணி வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். வேலை செஞ்சுட்டு காலை ஒரு 3 மணிக்கு எஞ்சி லஞ்ச் கட்டிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு நாங்கள் முடிச்சுட்டு இருந்தா, இது எங்கள் கூட சேர்ந்து இதுவும் முடிச்சுட்டு வல்லாத வரத்தான் வந்துட்டு இருந்தா. அப்புறம் கிளம்பியாச்சு. ரோடு பார்த்தா உங்களுக்கு தெரியும். விடிய காலையில் இங்கே இந்த வீட்டிலேருந்து கிளம்பும்போது 3 மணிக்கு கிளம்பலான்னு பிளான் போட்டோம். பட் எந்திரிச்சதே 3 மணி. சாப்பாடெலாம் செஞ்சுட்டு கிளம்புறதுக்கு மணி ஆயிடுச்சு. 4:30 5 o'clock போல் தான் கிளம்பணும். கிளம்பி கொஞ்ச நேரத்தில் ரீனா மேடம் தூங்கிட்டாங்க. தூங்கி எழுந்துச்சி உடுமல்பேட்டைக்கிட்ட வந்ததுக்கப்புறம் இந்த அலப்பறைங்க. அதுவும் நாங்கள் கிளம்புறது வேறு தைப்பூசத்துக்கு முன்னாடி நாளாக என்ன பண்ண, ஒரே முருக பக்தர்கள். நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து தான் மருதமலை நடந்திருப்போம். கோயில் கும்பாபிஷேகம்னால மதுரை போகிற சிச்சுவேஷன் வந்துடுச்சு. ஸோ முருகன் இந்த வாட்டி பார்க்கல. தைப்பூசத்துக்கு போய் பார்க்கலான்னா வந்து டயர்டு இன்னும் தெரியல. சரி ஓகே. அப்புறம் அங்கேருந்து ஒரே ரவுஸு தான். வண்டியில் பாட்டை போட்டு விட்டுட்டு எங்கள் அம்மாங்க 2 பேரும் திட்டுறாங்க. முருகனுக்கு நடந்து போகிறவங்க அத்தனை பேர் நடந்து போகிறாங்க, நீங்கள் ஏண்டி சினிமா பாட்டை போட்டு கொளுத்திட்டு வரீங்க அப்படின்னு. அதுங்க நாங்கள் ஒரு மைண்ட் செட்டில் போனோம். ப்ளூடூத் சார்ஜர் போட்டு எடுத்துகிட்டு போனோம். அதில் என்னென்னா ஒர்க்கே ஆகலை. டென்ஷன் ஆயிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு விட்டுட்டு முருகனையும் நம்மளுக்கே முருகன் வந்து காட்சி கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு கிளம்பிட்டோம். அப்படியே போயிட்டு என்ஜாய் பண்ணியாச்சு. அப்புறம் உடுமல்பேட்டை தாண்டி சாப்பிட்றக்கு நிப்பாட்டினோம். ஜூலி பாருங்க சாப்பிட்றக்கு நெலும்பு பண்ணிச்சுன்னு. இதே மாதிரி தான் நடக்கும். அப்புறம் திண்டுக்கல் நெருங்கியாச்சு. ஒரு இடத்துல நின்று கொய்யாக்காய் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே திண்டுக்கல் போயிட்டு இவங்களையும் பிக்கப் பண்ணியாச்சு. கார்த்திகாவையும் நாகமாவையும். திண்டுக்கல்லில் போய் ஒரு 1 மணி நேரம் ரெஸ்ட்டை போட்டு கிளம்பிட்டோம். கிளம்பி அங்கேருந்து மதுரை போகிறவில்ல வெறும் ஸ்நாக்ஸு தான். போயிட்டு அப்புறம் ஆரப்பாளையம் அங்கே போய் எங்கள் அப்பாயி ஒருத்தவங்கள பார்த்துட்டு, அப்பாயி சித்தி வீட்டு சித்தப்பா வீட்டுக்கெல்லாம் போயிட்டு அங்கேருந்து கோயில் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அந்த வீடியோ நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.